வணக்கம், வெல்கம் பேக் டு ஸ்கிரீன் டைம் வித் தினேஷ். இப்போ என்ன படம் ரிவ்யூ பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா தேரு இஸ்க் மீன். இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்த் ராய்ன்றவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. தனுஷ், கிருத்தி சரோன், அப்புறம் பிரகாஷ் ராஜ், இன்னும் நிறைய பேர் வந்து ஹிந்தியில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து ஒரு ஹிந்தி படம். இவர் ஆனந்த் ராய்ன்றவர் ஹிந்தியில் ஆல்ரெடி வந்து இட்டு கொடுத்துருக்காரு தனுஷை வச்சு. இந்த படம் வந்து எப்படி இருக்கும், லவ், ரொமான்ஸ், அப்படி காமெடி இந்த மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஹிந்தி ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி எடுத்திருப்பாங்களே. தமிழில் வந்து இந்த படம் வந்து டப் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குமா, தனுஷ் நடிச்சிருக்காரு, பார்க்கலாமா வேணாமா, வர்த்து இல்லையான்னு ரொம்ப ஜென்யூனாக ரிவ்யூ பண்ண போகிறோம். அதுக்கு மேலே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதை பார்த்தீங்கன்னா ஹிந்தி படம் டைட்டில்லாம் வச்சிருக்கிறாங்க, ஏன் தமிழில் கூட டைட்டில் மாற்றல அப்படின்ற சில பேருக்கு டவுட் இருக்கும். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியூர் வந்து ஒரு லவ் சப்ஜெக்ட். தனுஷ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெல்லியில இருக்கிற மாதிரி காட்டுறாங்க, தமிழ் ஃபேமிலி மாதிரி தான் காட்டுறாங்க. பிரகாஷ் ராஜ் அவரோட வந்து தனுஷோட அப்பாவா வந்து காட்டுறாங்க. அவர் வந்து ஒரு கோர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நோட்டரி பப்ளிக், ஒரு அட்வொகேட் மாதிரி காட்டுறாங்க. தனுஷ் வந்து காலேஜ்ல வந்து ரொம்ப ஒரு வயலண்டான ஒரு பர்சன் மாதிரி காட்டுறாங்க. அவங்க அப்போ வந்து ஹீரோயினை வந்து மீட் பண்றாங்க. ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு பிஹெச்டி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஆங்கர் பர்சனெல்லாம் வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தீசிஸ் பண்றாங்க. தனுஷை மீட் பண்ணவங்க தனுஷை வச்சு வந்து அவங்க தீசிஸ் வந்து முடிக்கும் போது தனுஷ்க்கும் ஒரு நல்ல ஒரு லவ் வந்துருது ஹீரோயின் மேல. ஹீரோயின் அவங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் செக்ரட்டரியா இருக்காரு. அப்போ ஹீரோயினுக்கும் வந்து பாத்தீங்கன்னா தனுஷ் மேல லவ் வரல. பட் ஆனா ஹீரோயின் நல்ல ஒரு ஃப்ரெண்டா இருக்கிறாங்க தனுஷ் கிட்ட. அப்போ வந்து அவங்க அப்பா வந்து என் ஸ்டேட்டஸ்க்கு நீ வந்தா நான் வந்து பொண்ணு தரேன், ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி யூபிஎஸ்சி எக்ஸாம் வந்து நீ கிளியர் பண்ண, அப்புறம் வந்து நீ கேளு அப்படின்றாங்க. நான் இந்த மாதிரி எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு வரேன். அந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. 3 வருஷம் வந்து எடுத்துக்கிறாரு. 3 வருஷம் கழிச்சு அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணி ஹீரோயினை வந்து திருப்பி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாரா, இல்ல அப்படியே பிரேக்கப் ஆச்சா அப்படின்ற மாதிரி தான் ஸ்டோரி போகும். இந்த படம் வந்து ரொம்ப எப்படின்னா ஒரு எமோஷனலான ஒரு லவ் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ஒரு லவ் சப்ஜெக்ட்னா ஏதோ ஒரு நார்மலா வந்து இந்த நிறைய தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய துக்கடா படங்கள்லாம் வரும். இப்ப ரீசெண்டா ஒரு 2 மாசமா பாத்தீங்கன்னா நிறைய துக்கடா படம், காந்தா இன்னும் ஒரு நல்ல லவ் சப்ஜெக்ட் வந்தது. அது வந்து ஒரு காதல் காவியம். அதுக்கு அடுத்தது ஒரு நல்ல ஒரு காதல் காவியம் அப்படின்ற மாதிரி ஒரு படம் வந்து இந்த படத்தை நம்ம வந்து சொல்லலாம். எல்லாருமே வந்து போய் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பார்த்துட்டு இதுல இருந்து மீண்டு வெளியில வரதுக்கு உங்களுக்கு 2 hours 3 hours வந்து டைம் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு படம். ஒரு லவ்னா என்ன, ஒரு லவ் ஃபெயிலியர்னா என்ன, ஒரு பொண்ணு மேல லவ் வந்ததுன்னா அந்த பொண்ணு நம்மளை விட்டு போனா எப்படி வரும், அந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே வந்து தத்ரூபமா வந்து டைரக்டர் வந்து மேக் பண்ணியிருப்பாங்க. தனுஷ் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்காக தான் வந்து யூபிஎஸ்சி எக்ஸாமே வந்து கஷ்டப்பட்டு படிச்சு பாஸ் பண்ண ட்ரை பண்ணுவாரு. அது என்ன ஆச்சு, கடைசியில அந்த பொண்ணு லவ் பண்ணா, அந்த பொண்ணுக்கு இவர் மேல லவ் வந்தது, அது பிரேக்கப் ஆச்சா அப்படின்ற மாதிரி தான் கதை போகும். நீங்க போய் பார்த்தீங்கன்னாலே ஸ்டோரி வந்து ரொம்ப ஒரு நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லா ஒரு டெல்லியிலேயே இருக்கிற மாதிரியே தான் காட்டுவாங்க. டெல்லியிலேயே வந்து ஒரு லா படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி காட்டுவாரு. அவர் ரொம்ப ஒரு லோ கிளாஸ் மாதிரி தனுஷை காட்டுவாங்க. எப்படி எப்படி ஒரு லைஃப் ஸ்டைல்லாம் எப்படி இருக்கு, இந்த மாதிரி எப்படி வயலண்டா அவர் ரொம்ப எப்படி இருந்தாரு, அப்புறம் அந்த பொண்ணால எப்படி மாறுறாரு, ஒரு பொண்ணால மாறி அவர் லைஃப் ஸ்டைல்ல அந்த பொண்ணு வந்து மாத்தி ஒரு இடத்துக்கு வந்து இவரை கொண்டு வரும். அப்புறம் தான் வந்து இவருக்குள்ள வந்து ஒரு பிரேக்கப் மாதிரி வரும். அது என்ன ஆகுது, எதனால அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது, கடைசியில எப்படி ஒண்ணு சேர்றாங்களா இல்லையான்றத மாதிரி கதை போகும். அது ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி டெல்லிங்கே ரொம்ப ஒரு அழகா வந்து சொல்லியிருப்பாரு டைரக்டர். ரொம்ப ஒரு சூப்பரா இருக்கும். ஒரு லவ் ஃபெயிலியர்னா பையனுக்கும் வராது, ஹீரோவுக்கு மட்டும்தான் நம்ம வரோன்ற மாதிரி இந்த படத்துல. ஆனா இந்த படத்துல வந்து லவ் ஃபெயிலியர்ன்ற ஒரு விஷயத்தையும் காட்டுவாங்க. அது வந்து ஹீரோவுக்கும் வரன்ற மாதிரி காட்டுவாங்க, ஹீரோயினுக்கும் வரா மாதிரின்ற மாதிரி காட்டுவாங்க, 2 பேருக்குமே வரா மாதிரி காட்டுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஸ்கிரீன் பிளே வந்து அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லா வந்து எழுதியிருப்பாரு. ஸ்கிரீன் பிளேவும் டைலாக்ஸ்லாம் வந்து நல்லா ஒரு சூப்பரா இருக்கும், அவ்வளோ ஒரு அழகா இருக்கும். ஒரு நம்ம செய்யற ஒரு தவறுனால அது என்ன ஒரு தண்டனை அனுபவிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இப்படி ஒரு படம் தான் வந்து தமிழ் சினிமால நிறைய ஒரு நல்ல ஒரு கதை. இந்த படம் வந்து நிறைய பேருக்கு வந்து போய் ரீச் ஆகல. என்னடா ஹிந்தியில டைட்டில் வச்சதுனால ஹிந்தி படம் மாதிரி ஏதோ வடக்கனுக்கு ஏற்ற மாதிரி எடுத்து வச்சிருப்பாங்க போல இருக்கு, ஏதோ சும்மா லவ் சப்ஜெக்ட் கிஸ் அடிப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும்னு நிறைய பேர் நினைச்சு போகாம இருப்பீங்களான்னு தெரியல. பட் தமிழ் ஆடியன்ஸ் ஒரு ஆடியன்ஸும் இந்த படத்தை வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு ஃபீல் குட் மூவி, ஒரு அழகான ஒரு லவ் சப்ஜெக்ட், ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டோரி டெல்லிங், ஒரு நல்ல ஒரு காதல் காவியம் நீங்க வந்து பார்க்கணும். அந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு படைப்பு. எல்லா தமிழ் ஆடியன்ஸும் கம்பல்சரி பார்க்கணும். இந்த படம் வந்து கம்பெனியில கம்பல்சரி வந்து ஹிட் ஆயிடும், பெரிய ஹிட் ஆயிடும். ஆனா தமிழ்ல இந்த படம் வந்து ஹிட் ஆகல.
தமிழ் ஆடியன்ஸ் இந்த படத்துக்கு வந்து தேட்டர் வரல அப்படின்ற வந்து இந்த படம் தமிழ்ல வந்து கலெக்ஷனும் கம்மியாச்சுனாலும் ஃபிளாப் ஆச்சுனாலும் தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேவலமான ஒரு விஷயம்னு சொல்லலாம். அந்த மாதிரி தமிழ் ஆடியன்ஸ் அந்த லட்சத்துல இருக்கிறாங்க. இந்த தமிழ் ஆடியன்ஸை நம்பி இனிமேல் படம் எடுக்கிறதே வந்து ஒரு மன தைரியத்தோட தான் வரணும் ப்ரொடியூசர். ஒரு அப்படியே மனசை கல்லாக்கிட்டு வாங்க ப்ரொடியூசர் அப்படின்னு தான் தமிழ் சினிமா ப்ரொடியூசருக்கு வந்து நம்ம சொல்லணும். ஏன்னா இந்த படமே வந்து அவ்வளோ அழகா வந்து எவ்வளோ பட்ஜெட் செலவு பண்ணி அவ்வளோ அழகா மேக் பண்ணி ஒரு அழகான ஒரு லவ் ஃபீல் குட் மூவி லவ்ஸ் அப்படி ஒரு காதல் காவியத்தை கொடுத்துருக்காங்க. தமிழ் நான் பார்க்கும்போது தேட்டர்ல ஆளே கிடையாது, ரொம்ப ஒரு இதுவாக தான் இருந்தாங்க. ஆனா பட் கம்பல்சரி இந்த படம் வந்து லேட் பிக்கப் ஆகி எல்லா ஆடியன்ஸும் வந்து இந்த படத்தை வந்து கம்பல்சரி பார்க்கணும். எவ்வளோ துக்கடா படம்லாம் போயிருப்பீங்க இந்த கடைசி ஒரு 2 மாசத்துல வந்து ஏதோ காமெடி லவ் ஏதோ ஹஸ்பண்ட் கண்ட துக்கடாலாம் வாந்தி எடுத்து வச்சிருப்பாங்க, கண்ட கருமத்தெல்லாம் படம் எடுத்து வச்சிருப்பாங்க. அதெல்லாம் போய் பார்த்துட்டு கை தட்டி விசிலஸ்ட் ஆஹா ஓஹோன்றீங்க. இந்த படத்தை போய் பாருங்க. ஒரு லவ் சப்ஜெக்ட், ட்ரூ லவ் சப்ஜெக்ட்னா என்ன அதை நீங்க உணர்வீங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபீல் குட்டா அவ்வளோ அழகா அந்த படத்தை வந்து மேக் பண்ணியிருப்பாங்க. நல்ல எக்ஸலண்டான ஸ்டோரி. எல்லாருமே போய் கம்பல்சரி ஒரு பார்க்க வேண்டிய ஒரு படம். கண்டிப்பா வந்து இந்த படத்தை வந்து போய் எல்லாருமே கொண்டாடுங்க. நல்ல ஒரு படம். இந்த காந்தாக்கு அப்புறம் எனக்கு ஒரு நல்ல ஒரு காதல் காவியம் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு லவ் சப்ஜெக்ட் நான் சொல்லுவேன். இந்த படத்தோட ரேட்டிங் நம்ம சேனல்ல என்னன்னு பாத்தீங்கன்னா 4/5. மறக்காம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.